வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ரெட்மில இருந்து அவங்க ரெட்மி பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பதிவில் இந்த ரெட்மி பேட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா இதுக்குள்ளே இருக்கிற விவரங்கள் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த ரெட்மி பேடினுடைய ஆரம்ப விலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 12,999க்கு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து 3GB 64GB வேரியண்ட் தான். 128 விலை பார்த்தீங்கன்னா 14,999. 6GB மற்றும் 128GB நம்மகிட்ட இருக்க வேண்டிய விலை பார்த்தீங்கன்னா 16,999. விலையெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் அந்த விலைக்கு ஏற்றாப்புல உள்ளுக்குள்ள என்ன சமாச்சாரம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாக்ஸ் பேக்கேஜிங் ரொம்ப சிம்பிளா இருக்கு. அந்த டேப்லெட்னுடைய போட்டோ வெளியில போட்டிருக்காங்க. யூஸ்வலா இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் வர்றப்போ ஒரு பிளாஸ்டிக்ல ரேப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இல்லாமல் துணியில் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்னுடைய பல விவரங்கள் ஹைலைட் எல்லாமே இங்கே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் இல்லாத நல்ல விஷயம் தான். அதை விட இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளேயாகவும் இது இருக்குது. ஸோ இந்த துணியிலேருந்து இதை வெளியே எடுப்போம். ஸோ நம்மக்கிட்ட வந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரே கலர் அமைச்சிருக்காங்க. இது தவிர இன்னும் 2 கலர் வேறு இருக்குது. இதை ஓரமாக வச்சுட்டு பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா USB Type-A to Type-C கேபிள் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு 22.5 வாட் சார்ஜர். இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா 18 வாட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணும். ஆனால் பாக்ஸுக்குள்ள 22.5 வாட் வச்சுக்க இந்தான்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல் இருக்கு. இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா வைஃபை சப்போர்ட் டேப்லெட் மட்டும்தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து SD கார்டு இருக்குங்க அப்படிங்க அந்த ட்ரே ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு பின்னும் உள்ளுக்குள்ள பாக்ஸில் இருக்கு. ஆல்ரைட், ஸோ ரெட்மி பேடை வந்து நம்ம செட்டப் பண்ணியாச்சு. ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைன்ல இருந்து ஆரம்பிப்போம். வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 465 கிராம் இருக்குது அப்படிங்கிறாங்க. திக்னஸ்மே ஒரு 7.5 mm மெட்டல் பாடியில் கொடுத்துருக்காங்க. கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா USB Type-Cக்கான ஒரு போர்ட் இருக்குது. இங்கே ஒரு ஸ்பீக்கர், இங்கே ஒரு ஸ்பீக்கர், மேலே இன்னொரு ஸ்பீக்கர், மொத்தம் ஒரு 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ்லாம் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸ்பீக்கர் நல்லா லவுடாக தரமாக இருக்குது. ஆனால் இதில் வந்து நீங்கள் டால்பி அட்மாஸ்னு சொன்ன உடனே அப்படியே தெறிக்க நம்ம ஹோம் தியேட்டர் சிஸ்டம் மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா நினச்சிடாதீங்க. லவுடான ஒரு ஸ்பீக்கர் உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த சைடில் பவர் பட்டன் இருக்குது. இந்த சைடில் வந்து உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 2 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ டூயல் மைக் இதில் இருக்குது. ஸோ குவாட் ஸ்பீக்கர் ப்ளஸ் டூயல் மைக் இன்னொரு பிரதான ஹைலைட் இந்த ப்ராடக்ட்டுக்கு. இந்த சைடில் உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே இருக்குது. இந்த சிம் கார்டு ட்ரேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக சிம் கார்டுனே சொல்லக்கூடாது, SD கார்டு ட்ரே தான் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு சிம் கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. SD கார்டு மட்டுமே உங்களுக்கு போட்டு 1 TB வரைக்கும் நீங்கள் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து வைஃபை ஒன்லி எடிஷன் தான் இப்போ ரெட்மி பேட்ல அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறது. ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா இந்த டிஸ்பிளே சுற்றி இருக்கிற பெசல்ஸ் ஓரளவுக்கு திக்காக தான் இருக்குது. பட் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த டேப்லெட்டை நம்ம 2 கையில் தான் பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ 2 கையில் பிடிக்கிறப்போ நம்ம கை வந்து ஆக்சிடென்டல் நம்ம டிஸ்பிளேல படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஹை அண்ட் டேப்லெட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தின்னா இருந்தாலுமே அவங்க பாம் ரிஜெக்ஷன் டெக்னாலஜிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் கொடுத்தோம் அப்படின்னா காஸ்ட் கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு டிசிஷனில் இந்த மாதிரி ஒரு திக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கேமரா இருக்குது. சிங்கிள் கேமரா தான், 8 MP கேமரா. ஃப்ரண்ட் இருக்கிற கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்காங்க, மேலே இங்கே கிடையாது. இந்த ஆக்சுவலாக நம்ம டேப்லெட் வந்து மோஸ்ட்லி நம்ம இப்படி தான் வச்சு வீடியோ கால்ஸ்லாம் பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வீடியோ கால்ஸ் பேசுறதுக்குலாம் கரெக்டாக இருக்குது. அது எப்படி அப்படிங்கிற சாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. பட் நம்ம அன்லாக் பண்ணுறப்போ இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்லாம் கிடையாது. ஃபேஸ் அன்லாக் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபேஸ் அன்லாக் வைக்கிறப்போ முகம் வந்து இதுக்கு நேராக வைக்கணும். ஸோ இப்படி வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் அன்லாக் ஆகுது, ஒரு சில நேரங்களில் முகம் எங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கு. பட் தேடி கண்டுபிடிச்சிச்சுன்னா டக்குன்னு அன்லாக் பண்ணிடுது. ஸ்பீக்கருக்கு ஒரு சாம்பிள் கேட்டு பாருங்களேன். ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி நல்ல ஒரு லவுடான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி வச்சு நீங்கள் கேமிங்லாம் விளையாடுறப்போ ஆக்சிடென்டலா 2 ஸ்பீக்கர் நீங்க பிளாக் பண்ணிட்டாலுமே மேலே 2 ஸ்பீக்கர்ல இருந்து உங்களுக்கு சவுண்ட் உங்களுக்கு ஃபயர் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த ரெட்மி பேடோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே தான். ஆனால் 2K டிஸ்பிளே ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு இதில் இருக்கு. 10.61 இன்ச் டிஸ்பிளே இது. L1 வைட்வைன்கான சப்போர்ட் இதில் இருக்கு. டால்பி விஷன் HDR அதை பற்றிலாம் நம்ம இதில் பேச முடியாது, இதில் கிடையாது. பட் என்ன இருக்கு அப்படின்னா இதில் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபாஸ்டான ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பிளாக் லெவல்ஸ் நல்லா இருக்கு. ஆனால் இந்த டிஸ்பிளே நம்ம உங்களுக்கு நல்லா ரெஃப்ளெக்டிவா இருக்கிறதுனால ஒரு சில இடங்கள்ல இந்த கிளார் இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோலாம் தெரியுது. பிளாக்காக இருக்கிற இடங்கள்ல உங்களுக்கு ஷேடோ தெரியறதுனால கொஞ்சம் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். ஸோ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் உட்காந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் லைட்டு போட்டிருந்தாலும் உங்களுக்கு கிளார் அடிக்காத இடத்துல நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அப்பயும் பிரச்சனை இருக்காது. கிளார் அடித்தால் மட்டுமே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். மற்றபடி இந்த டிஸ்பிளே நல்ல கலர் அக்யூரசியை பொறுத்த வரைக்கும் நல்லா அருமையாக இருக்குது. சேச்சுரேஷன் ரொம்ப அதிகமாக இல்லாமல் கரெக்டான லெவலில் நல்ல ஒரு டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ரெட்மி பேட்ல பின்புறத்தில் ஒரு சிங்கிள் 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா வச்சு நம்ம பெருசாக நம்ம ஃபோட்டோகிராஃபிலாம் நம்ம ஒன்றும் எடுக்க போகிறது கிடையாது. பட் ரெகுலரான ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்து அவசரத்துக்கு எங்கேயா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த கேமரா கரெக்டாக இருக்குது. ஸோ முக்கியமாக கேமரா யூஐயில் டாக்குமெண்ட் ஸ்கேனிங் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீச்சராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி ஒரு ரெகுலராக நீங்கள் ஏதாச்சும் டாக்குமெண்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து அதை கார்னர்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஸ்கேனர் ப்ரொஃபஷனல் ஸ்கேனர் யூஸ் பண்ணி எடுத்த ஒரு ஃபோட்டோ குவாலிட்டி மாதிரி உங்களுக்கு கிடைக்குது. இது ஒரு யூஸ்ஃபுல் ஃபீச்சர். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் கேமரால ஃபோக்கஸ் ஃப்ரேம் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து கொஞ்சம் வைடான கேமரா அப்படிங்கிறதுனால ஒரே ஃப்ரேமில் 2-3 பேர் உட்காந்து நம்ம பேசணும்னா அதுக்கு ஏற்றப்பல யார் பேசுகிறாங்களோ அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிற ஒரு டெக்னாலஜி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் இங்கே ஒருத்தன் தான் இருக்கேன், ஸோ அதை உங்களுக்கு காமிக்க முடியாது. பட் உங்களுக்கு நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். முக்கியமாக ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இந்த ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணது இந்த பர்டிகுலர் ஃப்ரண்ட் கேமராவில். ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ரெட்மி பேட்ல அவங்க மீடியா டெக்னுடைய ஹீலியோ G99 ப்ராசர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 6 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பண்ண ஒரு ப்ராசர். இது தவிர உங்களுக்கு எங்கிட்ட இருக்கிற மாடல் வந்து 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB. இது தவிர 3GB 64GB 4GB 128GB அப்படிங்கிற காம்பினேஷனையும் அவைலபிளாக இருக்கு. யூஸ் பண்ணிருக்க ரேமோட டைப் LPDDR4, இன்டர்னல் ஸ்டோரேஜோட டைப் பார்த்தீங்கன்னா UFS 2.2 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து Wi-Fi 5க்கான சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.2க்கான சப்போர்ட் இதில் இருக்கு. பட் இந்த ஹார்ட்வேர்ல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த சென்சரும் கிடையாது. அவங்க பேசிக் சென்சர்ஸ் மட்டும் கூட அது கூட கொடுக்கல. ப்ராக்சிமிட்டி சென்சர் கிடையாது, டெம்பரேச்சர் சென்சர் கிடையாது, மேக்னெட்டிக் காம்பஸ் சென்சர் எதுவும் கிடையாது, கைரோஸ்கோப்லாம் எதுவுமே கிடையாது. டிஸ்பிளேனுடைய பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக லைட் சென்சர் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்ட்டி ஸ்டைலஸ்க்கான சப்போர்ட் இதுல இருக்கு அப்படிங்கிறாங்க. என்கிட்ட ஸ்டைலஸ் இப்ப கைவசம் இல்லாதனால நான் டெஸ்ட் பண்ண முடியல. பட் எந்த ஒரு மவுஸா இருக்கட்டும், ஒரு கீபோர்டா இருக்கட்டும், அதை வந்து நீங்க கனெக்ட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா ஈஸியா ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு மினி கம்ப்யூட்டர் மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஹார்ட்வேருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹீலியோ G99 ப்ராசர் நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு ப்ராசர். மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல ஒரு கேப்பபிளான ஒரு ப்ராசர். இது சின்ன சின்ன கேம்ஸ் கூட நீங்க போட்டு நீங்க தாராளமா விளையாடலாம். ஹை அண்ட் கிராபிக்ஸ் இன்டென்சிவ் கேம் கூட நீங்க போட்டு ஒரு மீடியம் செட்டிங்ஸ்ல போட்டு விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஸ்மூத்தான கிராபிக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. பட் கேமிங் தவிர இந்த ப்ராசர் வந்து உங்களுக்கு படம் பார்க்கறதுக்கு இல்ல ரெகுலரா நீங்க ப்ரௌசிங் பண்றதுக்கு எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் போட்டு யூஸ் பண்றதுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங்லாம் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை இல்லாம சூப்பரான ஒரு ப்ராசரா இருக்கு. மல்டி டாஸ்கிங்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியன்ட்டா ஹேண்டில் பண்ணுது. இப்போ ஆண்ட்ராய்டு உலகத்துல டேப்லெட் நிறைய இருக்கு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா ஆண்ட்ராய்டு வந்து டேப்லெட்டுக்காக ஆப்டிமைஸ் பண்ணாத ஒரு OS. இப்போ இதுல பாத்தீங்கன்னா MIUI 13 ரன் ஆயிருக்கு. பட் இதுல பாத்தீங்கன்னா MIUI 13 ரன் ஆயிட்டு இருக்கு. அது வந்து ஆண்ட்ராய்டு 12 மேல உங்களுக்கு ஸ்கின் பண்ணப்பட்ட ஒரு UI. இது தவிர 2 மேஜர் அப்டேட்ஸ் பிளஸ் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ்லாம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஷோமி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. பட் நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த UI வந்து ஒரு டேப்லெட்டுக்காக ஆப்டிமைஸ் பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ MIUI தரப்புல இருந்து இந்த UI பாத்தீங்கன்னா டேப்லெட்டுக்காக நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டி விண்டோ ஃபீச்சர் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டேப்லெட்னுடைய MIUI உங்களுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. அது தவிர செட்டிங்ஸ்னுடைய ஆர்கனைசிங்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேப்லெட் யூசருக்கு அது எப்படி வசதியா இருக்கணுமோ அந்த மாதிரி இவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல நீங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸோட சப்போர்ட் இதில் இருக்கா, அது டேப்லெட்டுக்கு ஆப்டிமைஸ்டா அப்படின்னு பார்த்து முடிவு பண்ண வேண்டியது நீங்க. இந்த ரெட்மி பேட்ல 8000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள 22.5 வாட் சார்ஜர் கொடுத்திருந்தாலும் இந்த டேப்லெட் பாத்தீங்கன்னா 18 வாட் சார்ஜருக்கான சப்போர்ட் இதுல இருக்கு. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 to 6.5 hours ஆகுது. ஆனா ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டேப்லெட் சாலிடா உங்களுக்கு 2 days வரைக்கும் தாக்கு பிடிக்கும். பட் ஒரு டேப்லெட்டை யாரு ஒரு மொபைல் போன் மாதிரி கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க வந்து படம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 20 hours இல்லாட்டி 18 hours வரைக்கும் நீங்க படம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம நிறைய இதுல படம் பார்க்குறோம், 2-3 கேம்ஸ் எல்லாம் விளையாடுறோம், நிறைய ப்ரௌசிங்லாம் பண்றோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் ஆன் டைமே உங்களுக்கு 7 to 9 hours வரைக்கும் ஸ்கிரீன் ஆன் டைம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த பேட் ரெட்மி பேட் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு விலையில அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 3GB 64GB வாங்காதீங்க. ஏன்னா 64GB அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கம்மியான ஸ்டோரேஜ். அதே மாதிரி 3GB ரேமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாது. அட்லீஸ்ட் ஒரு 4GB 128GB நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான உங்களுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். இல்லை எனக்கு ரேம் முக்கியம் நினச்சிங்கன்னா நீங்கள் டாப் அண்ட் வேரியண்ட் கூட போகலாம். அதுவே பார்த்தீங்கன்னா 17,000 ரூபா தான். பேங்கோடைய ஆஃபர்லாம் பேங்க் ஆஃப் பரோடா ஆஃபர்லாம் இருக்கு போல. அந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. பட் 15,000 ரூபாய்க்கு 4GB 128GB நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்பாட்ல நல்ல அருமையான பிரைஸ்ல உங்களுக்கு மிட் ரேஞ்ச் டேப்லெட் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபிட்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இந்த ரெட்மி பேடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவுகளை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.